எனக்கு ஆடுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதுப்பா. நம்ம மாதிரி கூத்தாடிகளுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லப்பா. சாயந்தரம் ஆனாக்க நாம எப்ப வருவோம்னு சனங்க காத்துக்கிட்டு இருக்காங்களே. நம்ம ஆட்ட பாட்டத்தை பார்த்துட்டு கைதட்டி சந்தோஷப்படுறாங்களே. அது எப்படி இவ்வளவு பெரிய பேர் நமக்கு எப்படி வந்தது? சோறு, தண்ணி, உறக்கம், நிம்மதி, பொஞ்சாதி, புள்ள இவ்வளவு தியாகம் பண்ணிதான் இந்த பேரு வாங்க முடியுச்சு. இந்த ஆட்டம் கேவலம் வயிற்று பொழப்புக்காக ஆடுறது இல்லைங்க. இந்த மண்ணோட பெருமையை காப்பாத்துறதுக்காக ஆடுறது. ஐயா, ஆடுறவெல்லாம் பேரு வாங்குறவன் இல்ல, பேரு வாங்குறவெல்லாம் நிலைச்சு நிக்கிறது. தனங்க மனசுல ஒருத்தன் நிலைச்சு நின்னுட்டான்னா கடவுளே நினைச்சாலும் அவனை அசைக்க முடியாது. யாருன்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு பச்சை குழந்தைய நான் யாருன்னு சொல்றேன், அவன் தான் கலைஞன். மகமாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. அம்மன் உன்னை காப்பாற்ற நினைச்சிருக்கியா? அது ஊமை, வெறும் கல்லு. அது என்ன செய்யும்? என்ன செய்வ? என்ன செய்வ? வா, என்ன செய்வ? உன்னதான் வா. ஆலயத்தில் ஒரு ஊமை பொம்மை போல் நின்றாய் ஏன் தேவி? நான் செய்த கர்மமும் அனுபவிக்கும்படி நீ சொன்னதே தேவி. அப்படின்னா உன்கிட்ட பிரார்த்தனை எதுக்கு? வருஷா வருஷம் உனக்கு திருவிழா எதுக்கு? இனி உனக்கு இந்த கோயில் இருக்கு, அந்த கோபுரம் எதுக்கு? தீக்குள் பொங்க என் ஆக்ரோஷம் தீயன மாறிடும் முன்னே, அத்தீபாயினில் ரோமம் போல் நான் ஆகுதி ஆகும் முன்னே. பொட்டு வச்சு வாமான்னு கூப்பிட்டப்பதான் நீ வரணும். என்ன செய்வ? என்ன செய்வ? குருடி அம்மன், குருடி குருட்டம்மன். இந்த குருட்டம்மன் என்ன செய்யும்? என்ன செய்யும்? வா,